வணக்கம், ஹாய், வெல்கம் டு சரவணபவா சமையல். வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, தீபாவளிக்கு ஸ்பெஷலான ஸ்வீட் பாம்பே அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுறேன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடாயில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், இன்னும் கேஸ் ஆன் பண்ணல. மாவு கலந்த பிறகு நீங்கள் கேஸை ஆன் பண்ணிக்கோங்க, இல்லைனா ரொம்ப கெட்டியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். மாவை நம்ம கலந்துக்கலாம். இது கார்ன்ஃப்ளோர் மாவு, நான் 1/2 கப்பு யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 50 கிராம்ஸ் இருக்கும். பாருங்க, இப்போ கேஸை ஆன் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டிக்கினே இருங்க, இல்லைனா ரொம்ப கெட்டியாயிடும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணினே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு. நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் கலந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மாவு கொஞ்சம் வேகட்டும். சூப்பரான பாம்பே அல்வா. தீபாவளிக்கு இந்த மாதிரி அல்வா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியான 10 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அல்வா ரெசிபி பாருங்கள். சர்க்கரை 1/2 கப் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணினே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா கெட்டி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி கலந்துக்கோங்க நல்லா. இப்போது ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன கலர் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அதையும் நல்லா கலந்துக்கலாம். சூப்பரான பாம்பே அல்வா மிக்ஸ் பண்ணினே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா. நீங்கள் இது ஒரு 10 மினிட்ஸில் ரெடி செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போது நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் நெய்யை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அதையும் சேர்ந்து நல்லா கலந்துக்கலாம். சூப்பராக வருது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாம்பே அல்வா. இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டும் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது முந்திரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண தேவையில்லை, அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெடி ஆகுது பாம்பே அல்வா. இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆயிடுச்சு பாம்பே அல்வா. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணினே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு திக்கான பேஸில் வரும்போது எடுத்துடலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு.
பாருங்கள், பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆறட்டும். ஆறிடுச்சு, உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சூப்பரான பாம்பே அல்வா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. பாம்பே அல்வா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி. பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்வீட்டை நீங்கள் 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.